2018 பெருவெள்ளத்தில் சேதமடைந்த அடிமாலி 12ஆம் மைல் பாலத்தின் வேலைகள் நடைபெறாமல் கிடைக்கிறது. பாலம் சேதமடைந்த பகுதியில் தற்காலிகமாக மரக்கட்டைகள் பயன்படுத்திதான் பொதுமக்கள் பயணம் செய்வது. அடிமாலி கிராம பஞ்சாயத்தில் 12ஆம் மைலையும் மெழுகுஞ்சாலையும் இணைக்கக்கூடிய தேவியார் ஆற்றின் குறுக்கே அமைக்கப்பட்டுள்ள பாலம் அதன் மையப்பகுதிதான் 2018 பெருவெள்ளத்தில் அடித்து செல்லப்பட்டது. மெழுகுஞ்சால் பகுதியில் மாணவ மாணவிகள் உட்பட உள்ளவர்கள் கொச்சி தனுஷ்கோடி தேசிய நெடுஞ்சாலைக்கு வர வேண்டும் என்றால் இந்த சேதமடைந்த பாலத்தின் வழியாகத்தான் வர வேண்டும். சேதமடைந்த பாலத்திற்கு பதிலாக புதிய பாலம் அமைக்க வேண்டும் என்று நிரந்தரமாக கோரிக்கை வைக்கப்பட்டது. ஆனால் வேலைகள் இதுவரை ആരംഭിക്കவில்லை. പാലത്തിൻ വേലകൾ ഉടനടിயாக ആരംഭിக்க வேண்டும் என்ற கோரிக்கை மீண்டும் முன்வைக்கப்பட்டுள்ளது. ഞാൻ കാണുന്നോട്ട് ഇങ്ങനെ നടക്കണേ പാലം, നാട്ടുകാർ കൂടി ഇങ്ങനെ പാലം ഇപ്പം ഇതുപോലെ ഇങ്ങനെ ഇരിക്കണേ. മഴയായി കഴിഞ്ഞാൽ വല്ല ഒഴുക്കും കല്ലിലാക്കുമ്പോഴത്തേനും കുട്ടികൾക്കായാലും സ്കൂളിൽ പോകാൻ വലിയ പാടാണ്. ഇതിന് പിന്നെ കറങ്ങി പോകേണ്ടി വരും. നമ്മൾ കുറച്ചും കയറിയാൽ മതി. அடித்து செல்லப்பட்ட பாலத்தின் மையப்பகுதியில் பொதுமக்கள் சேர்ந்து மூங்கில்கள் பயன்படுத்தி தற்காலிகமாக பாலம் அமைத்துள்ளனர். உறுதியில்லாத இந்த பாலத்தின் வழியாகத்தான் தினந்தோறும் குழந்தைகள், பெண்கள் உட்பட உள்ளவர்கள் பயணம் செய்வது. இந்த பாலத்திலிருந்து கால் வழுகினால் பின்பு மிகப்பெரிய விபத்திற்கு காரணமாக மாறும். உடனடியாக சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் கண் திறக்க வேண்டும் என்பதுதான் கோரிக்கை. நியூஸ் பீரோ, அடிமாலி.